இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை யாரு கொடுத்தா? இதாங்க இம்பார்ட்டன்ட். அதனால் பழைய உடன்படிக்கை குறித்து பார்த்தோம். மோசையின் மூலமாய் வந்தது, லேவி கோத்திரத்தின் மூலமாய் வந்தது. அது தேவன் தான் கொடுத்தாரு, அது மோசையின் மூலமா கொடுத்தாரு. ஆனா புதிய உடன்படிக்கை யாரு கொடுத்தா? இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. அந்த புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசுவே வந்துட்டார். அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவே வந்தார். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. என்ன வாக்குத்தத்தம்? நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக. எட்டர்னல் நித்திய சுதந்திரம். யாரு? புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு. புதிய உடன்படிக்கை என்ன? மத்தியஸ்தர். மத்தியஸ்தர், பரிந்து பேசுகிற ஒருவர். அப்போ அந்த மத்தியஸ்தராகிய கிறிஸ்து புதிய உடன்படிக்கை நிமித்தம் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தம் சிந்தப்படுகிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுகிறது. அந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் மத்தியஸ்தராக இருந்து பேசுகிறது. அந்த இயேசுவின் ரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை. அந்த ரத்தத்திற்குள்ளாய் கடந்து போனதான் பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ரிடீமர், உங்களை விடுதலையாக்குகிற ஒருவர். இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்குகிறது. redeeming sins. உங்களுடைய பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் விடுதலையாக்குகிறது. redeeming sins. உங்களுடைய பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்குகிறது. அப்போ பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு கொடுக்கிறது. அதான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அப்போ அவர் நமக்கும் பிதாவுக்கும் நடுவாக நின்று மத்தியஸ்தராக பரிந்து பேசுகிறார். மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசுகிறார். பிதாவின் இடத்துல அவர் நமக்காக. அப்ப பிதா பெரியவரா? இவரோட பிதா பெரியவரா? இல்ல, சமமானவர்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்ப ஏன் அவர் பிதாவிட்ட பரிந்து பேசணும்? அது பிதா என்கிற ஒரு நிலை, குமாரன் என்கிற ஒரு நிலை, பரிசுத்தாவி என்கிற ஒரு நிலை. 3 பேரா ஒருவர். அவ யாரு? இயேசு கிறிஸ்து பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியுமாக இருக்கிறார். மூவரில் ஒருவர். மூவரில் ஒருவர். மூவரில் ஒருவர் யார்? இயேசு. அவர்தான் மத்தியஸ்தர். அவர்தான் மத்தியஸ்தர். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் யாரெல்லாம் கடந்து போனா பரலோகம் கன்ஃபார்ம்ட். தெளிவா சொல்றார். அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ரட்சிப்பு யார் மூலமாய் வருகிறது? சிலுவையின் மூலமாய் வருகிறது. சிலுவையிலே தொங்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதின் மூலமாய் அந்த சிலுவையிலே சிந்தின இயேசுவின் ரத்தம் நம்மை விடுதலையாக்குகிறது. எதுன்னு? பாவத்து நின்று, பாவத்தின் தன்மை நின்று. வேற எதிலும் விடுதலை இல்லையா? இல்ல, விடுதலையாக்க முடியாது. ஒரே ஒரு வழி இயேசுவின் ரத்தம் மட்டுமே.
ஏன்னா உங்களுக்காக எனக்காக பாவத்தினின்று விடுதலையாக்குவதற்கு சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் தான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில பலியிட்டார்கள், ஏதாவது ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த ரத்தத்தின் மூலமாய் ஜனங்களுடைய பாவம் கழுவப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில இயேசுவே பலியானார், இயேசுவே அந்த பஸ்காவாய் அடிக்கப்பட்டார், இயேசுவே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டார், அவரே அடிக்கப்பட்டாரு. இவங்க பலி தேவையில்லை. ஒரே பலி, ஒரே உடன்படிக்கை, கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. இன்னைக்கு அந்த கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் மத்தியஸ்தராக இருந்து உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாரா? உங்களுக்காக மத்தியஸ்தராக இருக்கிறாரா? ஜீசஸ் இஸ் ஆல்மைட்டி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தினின்று ஒருவன் விடுதலையாக்கப்படுவதற்கு சிந்தப்பட்ட ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம். அவர் மூலமாக தான் மீட்பு, அவர் மூலமாக தான் விடுதலை, அவர் மூலமாகத்தான் எல்லாம், ஒரு மூலமாக தான் எல்லாம். அப்போ அந்த இயேசுவின் ரத்தத்திற்குள்ள யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ அந்த புதிய உடன்படிக்கை உண்டாக்கின கிறிஸ்துவின் ரத்தம் அவனை கழுவி விடுகிறது. அவ்வளவுதான், அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அவன் புதிய ஜீவியம், புதிய மனிதனாய் மாற்றப்படுகிறான். பாவத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தின் பிரச்சனையாக, பரலோகத்திற்கு சுதந்திரவாளியாக அவன் மாறிவிடுகிறான். நீங்க இந்த பாவ நிச்சயம் பெற்றிருக்கீங்களா? என்னங்க எங்கிட்ட வந்து சொல்றீங்க? நாங்க காலங்காலமா கிறிஸ்தவங்க, எங்க பூட்டனார் காலத்திலிருந்தே நாங்க கிறிஸ்தவங்க, எங்கிட்ட வந்து பாவம், பாவ மன்னிப்பு நிச்சயம் இதெல்லாம் சொல்றீங்க. நாங்க அந்த காலத்திலிருந்தே கிறிஸ்தவங்க, நாங்க அந்த காலத்திலிருந்தே வேலைக்காரங்க, பரம்பரையா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். பரம்பரையா இருந்தால் பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்கிறது ஓகே, ஆனா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மட்டும் தான் பரலோக ராஜ்யம். நோ சான்ஸ். எந்த வகையிலும் வழி இல்லை. ஒரே வழி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்திற்குள்ள, அந்த புதிய உடன்படிக்கையா இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ள யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ கிறிஸ்து அவர்களுக்கு மீட்பை உண்டாக்குகிறார், மீட்பை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து கழுவி புதிய மனிதனாய் அவன் மாற்றப்படுகிறான், புதிய உடன்படிக்கையின் பங்காளனாய் மாறுகிறான். அந்த புதிய உடன்படிக்கைகளை நுழைஞ்சாலே அவனுக்கு விடுதலை. இன்னைக்கு அந்த புதிய உடன்படிக்கைகளை நுழைஞ்சிருக்கீங்களா? அந்த விடுதலையை பெற்றிருக்கீங்களா? அந்த விடுதலையை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வாங்கி இருக்கீங்களா? அந்த புதிய உடன்படிக்கை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறதா? அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களை கொண்டு வந்திருக்கிறதா? அந்த புதிய உடன்படிக்கைகளை கடந்து போகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கைகள் ஏற்படுத்தினீரே, அந்த புதிய உடன்படிக்கைகள் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை